அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும், அல்லது அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணுமா? ஏன் ரசூலா சொல்றாங்க, தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தா தொழுத நன்மை. ஏத்திக்காப்பு இருக்கவங்க என்ன செய்வாங்க? லோவர் தொழுதாச்சு அசர் வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நன்மை? அசர் வரைக்கும் தொழுத நன்மை. அசர் தொழுதுட்டு மகரிபை எதிர்பார்த்து இங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. மகரிப் வரைக்கும் தொழுத நன்மை. இப்படிப்பட்ட பெரும் பெரும் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியவான்கள் தான் ஏத்திக்காப்பு இருக்கக்கூடியவர்கள். எனவே ஏத்திக்காப்பு இருக்கக்கூடிய அந்த அன்பர்கள், அந்த கண்ணியத்திற்குரியவர்கள் சில சட்டத்திட்டங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஏத்திக்காப்புக்கு ரொம்ப முக்கியமானது நீயத். சும்மா ஒருத்தர் பள்ளிக்கு வந்து உட்காந்துட்டு இருந்தாரு, அவங்க எல்லாம் என்ன செய்ய முடியாது, ஏத்திக்காப்புடைய நன்மை அடைய முடியாது. யா அல்லாஹ், நான் உனக்காக வேண்டி, உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி, உன்னை வேண்டி, உனக்காக உன்னை தேடி வந்து நான் ஏத்திக்காப்பு இருக்கிறேன் அப்படின்ற இஹ்லாஸான நீயத், இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, பள்ளி வாசலுடைய சரௌண்டிங்கை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியில போவே கூடாது. இந்த பள்ளி இருக்குல்ல, அங்க கூட போகக்கூடாது. ஜனாசா இங்க எங்க தொலைப்பாங்க? இங்க ஜனாசாவே வராத, எல்லாருக்கும் நீண்ட ஆயில். ஓ, ஒரு கால் ஜனாசா வந்துச்சுன்னா வெளிப்பள்ளியில தொலைப்பாங்க. கரெக்டா? இப்ப ஏத்திகாஃப் இருக்கும்போது ஒரு ஜனாசா வந்துச்சு, எங்க தொலைப்பாங்க? வெளிப்பள்ளியில. ஏத்திகாஃப் இருக்கவங்க எங்க போக கூடாது? ஜனாசா தொழுகிறேன்னு போகக்கூடாது. அப்ப சட்டம் எவ்வளவு? ஜனாசா தொழுத எவ்வளவு நன்மைங்க? ஒரு கீராத்து நன்மை. நான் எந்த ஜனாசா வந்தாலும் கூடவே கபரஸ்தான் வரைக்கும் போவேன்னு யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது. ஏத்திகாஃப் இருக்கிறவங்க அல்லான்னு கிளம்பிடக்கூடாது. நீங்க இங்கேயே இருங்க, அல்லாஹ் எல்லா நன்மையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவான். ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுடைய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுங்களா? வெளியில இருந்தா என்ன சேட்டை செஞ்சிருவோமோ, என்ன பாவத்துல ஈடுபட்டுருவோமோ, அந்த பாவத்தை இட்டு பாதுகாக்கிறார்கள் இல்லையா, பாதுகாக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, வெளியில போனா என்ன நன்மையை செய்வாங்களோ, ஏழைக்கு உதவலாம், அப்படிலாம் இருக்கு இல்லையா, ஜனாசா தொழுகைக்கு போலாம், எல்லா நன்மையும் எங்க உங்களை தேடி வந்து. எனவே நீங்க தயவு செஞ்சு எங்க போயிடக்கூடாது, அல்லான்னு பள்ளியில போய் வெளியில போய் உட்காந்து குரான் ஓதிட்டு இருப்பாங்க சில பேர். அதெல்லாம் பள்ளிவாசல் நினைச்சுக்கிறாங்க. கிடையாது, உள் பள்ளியை விட்டு வெளியில போங்க. எந்த அளவுக்குன்னா, மறந்து வெளியில் சென்றாலும் ஏத்திகாஃப் முறிஞ்சிடும். என்ன மறந்து போனா கூட முறிஞ்சிடும்? ஆமா. எப்படி? உதாரணத்துக்கு தொழுகிறார் ஒருத்தர், தொழுகும் போது பேசினா என்ன செய்யும்? சொல்லுங்க. தொழுக முறிஞ்சிடும். அதனாலதான் 3 ரக்காத்துன்னு சொல்லலையோ, சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சரி, பரவாயில்ல, அது வேற விஷயம். இப்ப தொழுகையில ஒருத்தர் பேசிட்டா என்ன செய்யும் சொல்லுங்க? முறிஞ்சிடும். ஒருத்தர் மறந்து பேசிட்டார். எப்படி? உதாரணத்துக்கு தொழுதுகிட்டு இருந்தாரு, இவர் தொழுதுகிட்டு இருக்காருன்னு தெரியாம ஒரு நண்பர் அஸ்ஸலாமு அலைக்கும்னாரு, இவர் வலைக்கும் சலாம்ட்டாரு. வேணும்லாம் சொல்லல, மறந்துதான். அவர் சொன்ன சலாம் அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும்னாரு, வலைக்கும் சலாம்ட்டாரு. மறந்துதான் சொன்னாரு, தொழுகை முறிஞ்சிடும். மறந்து பேசினாலும் தொழுகை முறிஞ்சிருது இல்லையா? இந்த மாதிரி மறந்து வெளியில போனாலும் ஏத்திகாஃப் முறிஞ்சிடும். அதனால என்ன செய்யக்கூடாது? ஏத்திகாஃப் இருக்கிறவங்க மறந்து கூட வெளில போக கூடாது. எப்ப போலாம் தெரியுங்களா? அவசியமான தேவைக்கு மட்டும்தான் வெளில போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சிறுநீரை அடக்க முடியாம வருது, அப்பதான் போகணும். காற்று பிரியற மாதிரி இருக்கு, அப்பதான் போகணும். ஒழு முறிஞ்சிருச்சு, அப்பதான் போகணும். சில சமயங்கள்ல அசருக்கு செஞ்ச ஒழு மகரிபுக்கும் இருக்கும். இருந்தாலும் ஏத்திகாஃப்ல இல்லாதவங்க மகரிபுக்கு ஒழு செய்யலாம். எனக்கு அசருக்கு செஞ்ச ஒழு இருக்கு, இருந்தா கூட மகரிப் தொழுகையுடைய நேரம் வந்துருச்சுன்னா நான் என்ன செய்யலாம்? மகரிப் தொழுகைக்கு ஒழு செய்யலாம். ஆனா ஏத்திகாஃப் இருக்கிறவங்க புதிதாக ஒழு செய்வதற்கு போகக்கூடாது. ஒழு முறிஞ்சா மட்டும்தான் வெளில போய் ஒழு செய்யணும். நினைச்சீங்களா? அந்த அளவுக்கு பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கணும். ஒழு இருக்கவே வெளில போய் ஒழு செய்ய போனாருன்னு வைங்க, ஏத்திகாஃப் முடிஞ்சிடும். ஏத்திகாஃபுக்கு அது மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது பாருங்க, அதாவது பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து எதையெல்லாம் செய்து முடிக்க முடியுமோ அதற்காக வெளியில போகக்கூடாது. அதான் பள்ளிவாசலுக்குள்ளே செஞ்சு முடிக்கலாம்ல. உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, சாப்பிட்ட பிறகு என்ன செய்யணும்? கை கழுவணும்ல. அதை ஒரு பவுல் வச்சு பவுலுக்குள்ளே கை கழுவ முடியுமா? முடியாதா? சொல்லுங்க, முடியும்ல. அப்ப ஏத்திகாஃப் இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு கையை கழுவுறதுக்கு வெளியில போக கூடாது. விளங்கிச்சுங்களா? இப்ப
என்ன செய்யணும்? அதனால தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், ஏத்திகாப் இருக்காத அன்பர்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஏத்திகாப் இருக்கிறவங்களுக்கு பணிவிட செய்யுங்க. இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர்றது, தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, தண்ணியை கொண்டு போய் வெளியில ஊத்துறது, இந்த வேலைகளை நம்ம என்ன செய்யணும், உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். குறிப்பாக செல்போனை பயன்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஏத்திகாப்னாலே உலகத்தை விட்டுட்டு வர்றது. இந்த சைத்தானை கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, உலகத்தை கூடவே இழுத்துட்டு வர மாதிரி. இல்ல அதுவும் வீடியோ செல்போன் இருந்துச்சு முடிஞ்சு கதை, எல்லா துணியாவும் இங்க உட்காந்து பார்த்துருவாரு. அதனால ஏத்திகாப்புடைய அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால தயவு செஞ்சு ஏத்திகாப்புக்கு வந்தவங்க செல்போனை தயவு செஞ்சு சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. நினைச்சீங்களா? சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்தனுப்பணும். அதை சொல்லிட்டாரு நான் போய் போனை வச்சுட்டு வந்துடுறேன்னு போயிடாதீங்க. யார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. இல்ல இல்ல நான் ரொம்ப பிஸியான ஆளு, போன் வந்துகிட்டே இருக்கும், அதை பேசாமலாம் இருக்க முடியாது அப்படின்னா சின்ன செல்போன்ல சிம்ம போட்டுருங்க. பேசு ரொம்ப அத்தியாவசியமான தேவைன்னா பேசுங்க. அதே போல உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வருவாங்க யாராவது, அவங்கள உட்கார வச்சு என்ன செய்யாதீங்க, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுங்களா? நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க, இந்த உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரவர்கிட்ட நீங்க பேசுனீங்க, நீங்க விட்டுட்டு வந்ததெல்லாம் சொல்லுவார். காலையில என்ன நினைச்சிட்டு என்ன நினைச்சு சொல்றோம் அப்படின்னு. இவர் பகல் ஃபுல்லா இங்க இருந்தார் அல்ல அல்லான்னு, இந்த பகல் ஃபுல்லா நடந்ததை இஃப்தாருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறவர் சொல்ல ஆரம்பிச்சுவார். சஹருக்கு சாப்பாடு கொண்டு வரவர் என்ன செய்வாரு, நைட்டு ஃபுல்லா நடந்தது சொல்ல ஆரம்பிச்சுவாரு. நீங்க இங்க இருந்தும் அங்க இருந்து எல்லாம் விட்டா போயிடும். எனவே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற வராங்களா, சாப்பாடை வாங்க வேண்டியது போய்கிட்டே இருக்க வேண்டியது. இவ்வளவு பேணிக்கையாக இன்ஷா அல்லாஹ் ஏத்திகாப் இருந்தால் உண்மையில் நாம் அல்லாஹை அடைந்து விடலாம். அல்லாஹு தாலா இந்த பள்ளிவாசலில் ஏத்திகாப் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா முழுமையான நன்மையை தருவானாக. அதே போன்ற ஹதீஸ்கள்ல வருது, சிறு பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பள்ளிவாசலுக்கு கூட்டு வரலாம், ஆனா கூடவே வச்சுக்கிறணும். ரொம்ப சின்ன பிள்ளைங்களை கூட்டு வரக்கூடாது. ரொம்ப சின்ன பிள்ளைங்களா என்னது, விளையாடக்கூடாதுன்னே தெரியாது, சிறுநீர் கழிக்க கூடாதுன்னே தெரியாது, இந்த மாதிரி ரொம்ப சின்ன பசங்களை கூட்டு வர்றதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அபூதாவுதுல இருக்கு. எப்பயாவது கூட்டு வராங்க, தப்பு இல்லை. ஏன்னா சில சமயம் சின்ன பிள்ளைங்களை கூட்டு வந்தா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது மக்களுக்கு என்ன தீன விளக்கவே தெரியாது. அவர் சும்மாவை கூட்டு வந்தாரு, அவர் பள்ளிவாசலுக்கு கிளம்பும்போது அவங்கன்னு அழுதுருப்போம், தாங்க முடியாம கூட்டு வந்திருப்பாரு. என்னைக்காவது அவர் பிடிச்சிட்டு சின்ன பிள்ளைங்க கூட்டு வந்து அறிவு இருக்கான்னு கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு, அவர் சண்டைக்கு வந்துடுவாரு. அதனால இதெல்லாம் நிதானிக்கணும். சின்ன பசங்களை கூட்டு வர்றதை தவிர்க்கணும். தவிர்க்க முடியாம கூட்டு வந்துட்டீங்களா, உங்க பக்கத்துல வச்சு. ஏன் நம்ம ஒரு தப்பு செய்யறோம் என்ன தெரியுங்களா, பெரியவங்க எல்லாம் நிக்கணும், சின்ன பையன் நின்னா திரட்டிட வேண்டியது. எல்லா சின்ன பையனும் சேர்ந்து என்ன செய்வான், என்ன சொல்லுங்க, சேரதான் செய்வான். உங்க பிள்ளைய உங்க பக்கத்துல வைங்க, என்ன செய்வான், அல்லா பாப்பா உங்களை பாப்பா, சரி அத்தா இருக்கிறாரு ஒழுங்கா சொல்லுவா, நீங்க பாடு போடா பின்னாடி எல்லாரும் விரட்டிடுவீங்க. விரட்டினா அவன் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வான், இல்லாத விளையாட்டு கபடி விளையாடுவாங்க தொழும்போது. அதனால சின்ன பசங்களை கூட்டு வராதீங்க. அப்படி கூட்டு வந்தா அவங்கவுங்க என்ன செஞ்சுருங்க, அவங்கவுங்க பிள்ளைங்களை அவங்கவுங்க பொறுப்புல வச்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பள்ளிவாசல்ல உண்மையிலே நடந்துச்சுன்னு சொன்னாங்க, சின்ன பசங்க எல்லாம் விரட்டிட வேண்டியது. எல்லாம் கடைசியில நல்லா விளங்கிக்கிறங்க. அல்லாமா இக்பால் சொல்றாங்க, நீங்க தொழுவும் போது சின்ன பசங்களுடைய சப்தம் கேட்டுச்சுன்னா வருங்கால ஜெனரேஷன் உருவாயிருச்சுன்றாங்க. நீங்க விரட்டி எடுத்தீங்கன்னா அவன் போயிடுவான், வெளில போய் விளையாடிக்கிட்டு இருப்பான். சின்ன பசங்கன்னா உங்க பக்கத்துல வச்சுக்கிறீங்க, பிரச்சனை இல்லை, விளையாட மாட்டாங்க. நல்லவங்க நல்ல பிள்ளைங்க, நம்ம விளையாட்டா அப்படிலாம் விளையாடி தானே வந்திருக்கிறோம். சரி, நான் சொல்ல வந்தது, சின்ன பசங்களை புள்ள தனியா விட்டன்னு வைங்க, ஒரு பள்ளிவாசல் என்ன பண்ணாங்களா, கிட்ட நிக்க விட மாட்டாங்க. அவரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டாரு, இன்னும் குழந்தை கொண்டு இங்க பாட்டுங்க அப்படின்னு அவர் நிம்மதியா தொழுவாரா சொல்லுங்க, பக்கு 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 பக்குன்னு அவர் தொழுகவும் போயிடும். ஒன்னாச்சுங்களா? அந்த பள்ளியில் நடந்தது என்னன்னா, சின்ன பிள்ளைய விட்டுட்டு வந்து தொழுதுட்டு போய் குழந்தைய தானே, குழந்தைய காணும், எங்கெங்கயோ தேடி பாக்குறாங்க. கடைசியில ஹவுஸ் இருக்குது குழந்தை. ஏன் என்ன ஆச்சு, எல்லாம் கடைசியாச்சு, சின்ன குழந்தைங்களாம் கடைசி ஸ்டெப்புக்கு போங்க, அப்படி போங்க இப்படி போங்க விளையாண்டாங்க, கொஞ்சம் போய் ஹவுஸ்ல வந்துருச்சு. அதனால சின்ன பசங்களை என்ன செய்யாதீங்க, கூட்டு வராதீங்க. அப்படி கூட்டு வந்தா என்ன செய்யுங்க, உங்க பொறுப்புல உங்க குழந்தைய பக்கத்துல வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யலாமா? அல்லாஹ் தஆலா நம்முடைய கடைசி பத்தி அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த கடைசி பத்தில் அதிகமா அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.
ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஏத்திகாப் இருக்கக்கூடிய அன்பர்கள் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கக்கூடாது. நம்ம கூட இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு சண்டை சச்சரவு செஞ்சிடக்கூடாது.